கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்சபை அங்கத்துவர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் என்னுடைய வாழ்த்துதலை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சில கேள்விகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தெரியல எத்தனை பேருக்கு கேள்வி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பொதுவாகவே கேள்வி பிடிக்காது. ஸ்கூல் டைமில் கேள்வி கேட்பாங்க, வாத்தியார் கேள்வி கேட்பாரா அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருப்பேன். பயந்து அப்படியே ஒளிவேன், கரெக்டாக என்ன பிடிச்சி கேள்வி கேட்பார். அந்த மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் கேட்குற கேள்வி உங்களால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். நம்ம ஏன் பிரசங்க கேட்குறோம்? அதான் முதல் கேள்வி. நிறைய தலை ஆடுது, பதில் தான் வரல. வெரி குட். கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு வேறு ஏதாவது பதில் வருமா? ரொம்ப கரெக்ட். அதன்படி நடப்பதற்கு. இதோட இந்த கேள்வியை நான் நிறுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த பதில் கரெக்டாக வந்துருச்சு. அதன்படி நடப்பதற்கு. இப்போது நான் இதோட 3வது பிரசங்கம் நான் பண்ணுறேன். ஒரே தலைப்பில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது ஆதி திருச்சபையின் வாழ்க்கை முறை என்கிற தலைப்பில் அவர்களுடைய முக்கியத்துவங்கள் என்ன, ஏன் ஆதி திருச்சபை அபரிவிதமாக வளர்ச்சி அடைந்தது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தது என்று நான் உங்களுக்கு செய்தி அளிக்க தொடங்கினேன். முதலாவது, அவர்கள் போதனையிலே வளர்ந்தார்கள், தரித்திருந்தார்கள் என்று பார்த்தோம். நான் மட்டும் இங்கே பிரசங்கிக்கிறதில்ல, என்ன மாதிரியே நீங்கள் ஊழியர்கள், ஊழியக்கார அம்மா பிரசங்கிக்கிறாங்க. எத்தனை பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் அபியாசப்படுத்த வேண்டும். சகோதரர் சொன்ன மாதிரி அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் போதனை திருச்சபைக்கு போதனை அவசியம் என்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? அப்போது அந்த போதனையை கற்றுக்கொள்ள என்ன நடைமுறையை நீங்கள் கடைபிடித்தீர்கள்? நான் உங்களுக்கு விளங்குதுங்களா? சரி, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஒரு பிரசங்கம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன். பொய் சொல்லக்கூடாது, அதான் பிரசங்கமே. அப்போது என்ன பண்ணணும்? அதை கேட்ட விசுவாசிகள், பிரசங்கம் என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, முதலாவது பிரசங்கம் என்பது யாருக்கு? பிரசங்கிக்கிறவருக்கு தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் ஜெபத்தோடு இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் செய்கிறோம். அப்போது பொய் சொல்லக்கூடாது என்று பிரசங்கிக்கிற பிரசங்கியார் முதலாவது அவர் பொய் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது என்று கேட்கிற விசுவாசிகள் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்பல, பொய் சொல்லுவதை நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா? செய்யலைன்னா நீங்கள் வாரம் வாரம் பிரசங்கம் கேட்பது என்னது? பிரயோஜனமற்றது. இந்த நேரமே பிரயோஜனமற்றதாக போயிடும். அதில் நிறைய பேர் தூங்கிடுறீங்க, நிறைய பேர் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு. இப்போ நான் ஒர்ஷிப் டைமில் ஃபோன் ஆனில், எங்கேயும் ஃபோனை அடிச்சுது, யாரோட ஃபோன். நான் உடனே என் ஃபோனை எடுத்து அதை என்ன பண்ணிட்டேன், சைலண்டில் போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களா யாராவது? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய நேரம் வீணாகிவிடும் இந்த மாதிரி செயல்களினாலே. உங்களுக்கு இந்த பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை தெரியுமா? நீங்கள் பல கதை வச்சுருப்பீங்க, அதுக்கு உண்மையான ஒரு கதை இருக்குது. பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை யாருக்காவது பதில் தெரியுமா? சகோதரர் சொன்ன மாதிரி யாராவது பதில், கரெக்டான பதில் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பழமொழி மட்டும் தெரியும். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரா. அந்த பணக்காரர் என்ன பண்ணாரா, பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பூசணிக்காய் வளர்ந்துருந்ததை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாராம். பொறாமப்பட்டு ஒரு நாள் ராத்திரி போய் அந்த பூசணிக்காவை என்ன பண்ணிட்டாரு, திருடிட்டார். யாரு? பணக்காரர். அவர் நினச்சிருந்தா பல பூசணிக்காய் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் நமக்கு எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட நம்ம மனம் என்ன பண்ணாது, விரும்பாது. இல்லாததுக்காக தான் நம்ம மன அழியலை. அது மாதிரி அவர் அறிஞ்சு அவர் என்ன பண்ணார், திருடிட்டார். இது திருடின விஷயம் ஊர் பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு. அந்த அந்த பூசணிக்காவுடைய சொந்தக்காரர் போய் ஊர் பஞ்சாயத்துக்கு சொல்லிட்டாரு. ஊர் பஞ்சாயத்தில் எல்லாரும்
அவரை திட்டி தீர்த்து கடைசியில் அவருக்கு அபராதமும் செலுத்திட்டாங்க. இது முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போது அந்த பணக்காரர் உடைய உறவினர்கள் அந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, அவர் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் பணக்காரருங்க, அவர் வீடு தெரியுமா அப்படின்னு. அப்போது ஜனங்க சொன்னாங்க, ஓ அந்த பூசணிக்காய் திருண்டார் அவர் வீடா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன பேர் ஆயிடுச்சு? பூசணிக்காய். அந்த பணக்காரர் மறித்து போயிட்டார். அவங்க பையன் வந்தான். அவங்க பையனுடைய வீடை அடையாளப்படுத்தும் பொழுது ஊர் ஜனங்கள் சொன்னாங்க, அந்த பூசணிக்காய் திருடினார்ல அவங்க பையனுடைய வீடியா தேடுறீங்க, அது அங்கே இருக்குது அப்படின்ட்டு. இதனாலே அந்த குடும்ப விரக்தியாகி அந்த பையன் என்ன பண்ணான், இனி நம்ம குடும்பம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். பேர பிள்ளைங்களாம் பிறந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து பின்னாடி வந்தாங்க. பேர பிள்ளைங்க அதே ஊருக்கு திருப்பி வரும்பொழுது ஊரில் மக்கள் கேட்டாங்க, தம்பி நீ யாருப்பா அப்படின்னாங்க. அவன் சொன்னான், இன்னாருடைய பேரை நான் வெளிநாட்டிலேருந்து வரேன். அவங்களுக்கு பிடிப்படல. அப்போ ஒருத்தர் பக்கத்தில் சொன்னார், அப்பா அந்த பூசணிக்காய் திருடினாரே அவருடைய பேரம்பான், ரொம்ப வருஷம் ஆயும் பூசணிக்காய் திருடுறது மறையில. கடைசியில் இந்த ஆள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டார். ஐயா, எங்கள் குடும்பம் ரொம்ப பல நாட்களாக இதை மறைக்க முயற்சி செஞ்சோம், மறையிலைங்க, என்னங்கய்யா பண்ணுறது, இந்த பேர் கலங்க எங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அப்போ அந்த ஐயா ஒன்று சொன்னார், ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிடு, அவங்களுக்கு ஒரு நல்ல விருந்தை நீ என்ன பண்ணு, ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அதே மாதிரி நல்ல கறி விருந்து ஆயத்தம் பண்ணி ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் அந்த வீட்டை கேட்டு ஆட்கள் உள்ளே வரும்பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, யார் வீட்டைப்பா கேட்குற, அந்த விருந்து போட்டார அவர் வீடா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதை. பார்த்தீங்களா? பொய் ஒரு நாளும் மறையாது. ஆனால் நாம் கேட்கிற பிரசங்கத்தினாலே, வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும், வேண்டும். முடியும் இல்லை, நாம் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா பவுல் சொல்கிற மாதிரி பிரசங்கம் விருதாவாயிடும். ஆகவே பிரசங்கியாருக்கும் பிரசங்கத்தை கேட்கிற விசுவாசிகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன, சும்மா பிரசங்கியா இருப்ப நான் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு பேசிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எதிரவே நான் பொய் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க? இவர் வெறும் பேச தான் செய்வார், என்ன பண்ண மாட்டார், நடைமுறைப்படுத்த மாட்டார்னு நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க. ஆகவே நானும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நீங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை நடைமுறைப்படுத்தலையானாலும் இன்றைக்கு இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். உதாரணம், சகேயுனுடைய வாழ்க்கை எவ்வளோ சும்மா சின்ன வார்த்தை தான். சகை கிட்ட சொன்னது, நான் இன்று உன்னுடைய இல்லத்தில், அவ்வளோதான் வார்த்தை. அந்த வார்த்தை அவன் என்ன பண்ணிச்சு, அவன் அநியாயமாக வாங்கினான். அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிடும். அதுக்கு சகை ஒரு உதாரணம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை தான் உங்களை என்னையும் மாற்றும். ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரே உடைய வார்த்தையை கவனமாக கேட்க. நமக்கு நிறைய கவனச்சிதறல் வரும். நிறைய பேர் எழுந்து போவாங்க, நிறைய பேர் தூங்குவாங்க, இல்லை நமக்கே உடல் ஒத்துழைக்காது. ஆண்டவரே இந்த சிதறல்களை நீக்கி உடைய வார்த்தை கருத்தாய் கேட்க. ஏன்னா பெரிய திருச்சபை குறித்து நம்ம பார்க்குறோம். இல்லை புதிய ஏற்பாட்டில் பெரிய திருச்சபை யார் என்ன பண்ணாங்க, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல யோவான் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் காதை வெளியே வச்சுட்டு வந்துருக்கீங்க? இல்லைல்ல, கடவுள் உங்களுக்கு செவித்திறனை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஐயா சொன்னார் 75 வருடம். நிறைய பேருக்கு இல்லை, இப்போ இன்றைக்கி கூடங்க எனக்கு 42 வயது ஆகுது. எனக்கு நிறைய விஷயம் கேட்குறதில்ல. ஆனால் இன்றைக்கும் அநேக காரியங்கள் அவர் கூர்ந்து கேட்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தர் உங்களுக்கு செவித்திறனை கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்கிறாரு? எல்லாத்தையும் கேட்கறதுக்கா? வீணானதை கேட்கறதுக்கா? எதை கேட்கறதுக்கு? அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு
பேதுரு சொன்னால, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் கேட்கும்பொழுது பேதுரு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம்? ஏன்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உள்ளது. கடவுளுடைய வார்த்தை இந்த நேரத்தில் தான் நீங்கள் பெற முடியும். இந்த நேரத்தை நீங்கள் தூங்கியோ மற்ற விதத்திலே கழித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்ன காரணம்? ஒரு சுயநலமான காரணம் ஒன்று இருக்குல்ல. என்னது? இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும். பாருங்கள், இதை சொல்கிறதுக்கு பூசணிக்காய் கதைக்கெல்லாம் போவாச்சு. அதனால் நம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பிரசங்கத்தை கேட்க என்னை ஆயத்தப்படுத்தும். கண்ணமுடி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களோடு உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் பேச விரும்பும் பொழுது நாங்கள் எங்களுடைய சுயத்தினாலே அதை ஆண்டவரே ஒதுக்கி விடாதபடிக்கு, ஆண்டவரே எங்களுடைய மனதின் கடினத்தினாலே அதனை புறம் தள்ளாதபடிக்கு நாங்களும் ஆண்டவர் எங்களோடு தம்முடைய வார்த்தையினாலே இடைப்படுகிறார் என்று நாங்கள் எண்ணி நாங்கள் தாழ்மையோடு உம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்காக எங்கள் இருதயங்களை மாற்றும் என்கிற ஜெபத்தோடு உம்முடைய வார்த்தையை கவனிக்கவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, நீங்களாம் ஏன் இன்னைக்கு சபைக்கு வந்தீங்க? இது பிரசங்கத்துக்கான கேள்வி. ஏன் நீங்களாம் இன்னைக்கு சபைக்கு வந்தீங்க? நீங்க பதில் சொல்றீங்க, ஆனால் எனக்கு கேட்கல. கடவுளை ஆராதிக்க வந்தீங்க. சில பேர் சொல்லலாம், நான் கடவுளை பாடல்களினாலே ஆராதிக்க வந்தேன். சில பேர் சொல்லலாம், இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி, நான் கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் உறவு கொள்ள சபைக்கு வருகிறீர்கள்? உறவு கொள்ள என்ற வார்த்தையை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, ஐக்கியம் என்கிற வார்த்தை. ஏன்னா ஐக்கியம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, அது புரியாது. அப்போது இப்படியே வச்சுக்கலாம், ஐக்கியமே வச்சுக்கலாம். எத்தனை பேர் ஐக்கியத்துக்காக சபைக்கு வருகிறீர்கள்? நீங்கள் ஆராதிக்க வரீங்க, கரெக்ட். நீங்கள் பிரசங்கம் கேட்க வரீங்க, கரெக்ட். அதுக்கு அந்த வார்த்தைகளுக்காக அந்த பதில்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியம் ஐக்கியம், அதைவிட முக்கியம் உறவு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஒருவேளை யாராவது என்னை கவனிக்கலைன்னா அவங்கள நான் கேள்வி கேட்பேன். நல்லா இருக்குல்ல இந்த முறை? இப்போ தான் கொஞ்சம் பேர் அப்படியே அலர்ட்டாக உட்காடுறாங்க. நாம் கடந்த செய்தியில் நாம் படித்தோம், திருச்சபை கடைபிடித்த முக்கியமான விஷயம் போதனை. ஒரு திருச்சபைக்கு அவசியமானது என்ன? போதனை, சத்தியம், உபதேசம். அதே போல இன்றைக்கு நாம் படிப்பது ஐக்கியம். இன்னொரு விதத்தில் உறவு. உறவில்லாத திருச்சபை வளரவே வளராது. அந்த திருச்சபையில் பிரசங்கம் இருக்கலாம், அந்த திருச்சபையில் ஆராதனை இருக்கலாம், அந்த திருச்சபையில் ஜெபம் இருக்கலாம், ஆனால் உறவு இல்லைன்னா வளராது. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ல, குடும்பங்களில் இன்னைக்கு ஏன் உறவு இல்லை? ஏமா உறவு இல்லை? ஏன்னா யாருமே கூடிக்கிறது இல்லை, யாருமே பேசிக்கிறது இல்லை. இல்லை, அந்த காலத்துலலாங்க கல்யாணம்னா எல்லாரும் போவாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் போகிறதில்ல, வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க, வாழ்வுக்கு போலியானாலும் சாவுக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கு போடுறதில்ல. அப்படியே உறவுகள் அழிந்து போனது. இன்னைக்கு ஒரே ஒரு உறவை எல்லாரும் பிடித்து கொண்டாங்க. என்ன உறவு தெரியுமா? என்ன உறவு? ஆமாம், இந்த செல்ஃபோன் என்கிற உறவு. இந்த செல்ஃபோன் இது ஒரு தவறான ஒரு உபகரணம் அல்லங்க. கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தது நன்மைக்காகவே. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அதை நன்மைக்காக பயன்படுத்துகிறது இல்லை. அப்போ உறவு மிக அவசியம். உறவில்லாத திருச்சபை வளரவே வளராது. ஒரு 500 திருச்சபைகளுக்கு கிட்ட ஒரு சர்வே எடுத்தாங்களாம். கிட்டத்தட்ட 1,80,000 விசுவாசிகள் கிட்ட அந்த
அந்த ஆராய்ச்சியை நடத்தினாங்க. அதன் முடிவில் ஒரு 4 குரூப்பாக திருச்சபை ஆட்களை பிரித்தாங்க. எத்தனை குரூப்பாக? 4 வகையாக திருச்சபை ஆட்களை பிரித்தாங்க. அந்த 500 திருச்சபைகள் மக்கள் மத்தியில் சில கேள்விகளை கேட்டு அவங்க சொன்ன பதில் மூலமாய் ஒட்டுமொத்த திருச்சபை ஒரு 4 வகையாக பிரிக்காது. முதலாவது வகை ஈஜி. நான் கொஞ்சம் ஆங்கிலத்திலேருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஈஜினா எக்ஸ்ப்ளோரிங் காட். முதலாவது திருச்சபையினுடைய பேர் ஈஜி. எக்ஸ்ப்ளோரிங் காட் அப்படின்னா கடவுளை கண்டுபிடிக்கிற குழுவினர். முதல் குழுவினர் எப்படிப்பட்டவங்க? கடவுளை கண்டுபிடிப்பாங்க. அவங்க கடவுள் அப்போ தான் ஆலயத்துக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் முதலாவது குழுவினர். அவர்கள் பிகினர். அவர்கள் யார் திருச்சபையில்? பிகினர். ரெண்டாவது பிஜி, பிகினிங் இன் காட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் காட், ரெண்டாவது பிகினிங் இன் காட். கடவுளில் தொடங்குகிறவர்கள், கடவுளை கண்டுபிடிக்கிறவர்கள் முதலாவது. கடவுளில் தொடங்குகிறவர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? சபையில் தொடங்குவார்கள். உதாரணத்துக்கு நம்ம மத்தியில் சகோதரர் ரஞ்சித் அவர் இருக்கிறார். அவர் பிகினிங் இன் காட். மூன்றாவது சிஜி, க்ளோஸ் டு காட். கடவுளோடு இணக்கமானவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வருகிறது மாத்திரமல்ல, ஒரு நாளும் சத்தியத்திலும் தேவனை பற்றுகிற அறிகிற அறிவிலும் வளர்ந்து கடவுளோடு நெருங்குவார்கள். நான்காவது குழு ஜிசி, காட் சென்டர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிஜி, பிகினிங் இன் காட். ரெண்டாவது சிஜி, க்ளோஸ் டு காட். மூணாவது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஈஜி, எக்ஸ்ப்ளோரிங் காட், பிகினிங் காட், க்ளோஸ் டு காட். அண்ட் கடைசியாக ஜிசி, காட் சென்டர். கடைசி மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளை மையப்படுத்தியிருக்கும். கடவுளை அவர்கள் எதை செய்தாலும் கடவுளை பற்றி, கடவுள் இதை அனுமதிப்பாரா, கடவுள் இதை ஏற்றுக்கொள்வாரா என்று கடவுளை மையப்படுத்தியே அவர்கள் வாழ்வும் அவருடைய குடும்பமும் இருக்கும். காட் சென்டர். இப்போ இந்த 4 குழுவில் நாம் முதலாவது குழுவில் இருக்கிறோமா, இரண்டாவது குழுவில் இருக்கிறோமா, இல்லை கடைசி குழுவில் இருக்கிறோமா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் முதலாவது குழுவில் இருக்கிற எக்ஸ்ப்ளோரிங் காடில் இருக்கிறவங்க, கடவுளை கண்டுபிடிக்கிற குழுவில் இருக்கிறவங்க, கடவுளை மையப்படுத்துகிற அந்த கடைசி நிலைக்கு அவர்கள் வர வேண்டுமானால் 2 விஷயம் முக்கியம். முதலாவது போதனை, ரெண்டாவது ஐக்கியம். இந்த ஐக்கியம் இல்லாமல் யாரும் கடவுளை மையப்படுத்துகிற வாழ்வை வாழ முடியாது. அப்போ ஒருவேளை ஐக்கியம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள்? கடவுளை மையப்படுத்தி வாழ மாட்டாங்க. எப்படி வாழ்வாங்க? தன்னை மையப்படுத்தி வாழ்வாங்க. தன் குடும்பத்தை மையப்படுத்தி, தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்தி வாழ்வார்கள். ஆனால் நீங்கள் கடவுளை மையப்படுத்தி வாழணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்போ படிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2. அவர்கள் என்றால் யார்? ஆதி திருச்சபையிலே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற 3000 விசுவாசிகள், அவர்களோடு சேர்த்து 120 சீஷர்கள். இவர்கள் 3120 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், ரெண்டாவது ஐக்கிய அந்யோன்யம்னா உறவு அப்படின்னு அர்த்தம், உறவிலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இல்லைங்க? அப்போ நம்ம போதனையில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? இப்போ கடந்த நாட்கள் போதனை கேட்டீங்க, அந்த போதனையில் உறுதியாய் நீங்கள் இப்போ வாலிபரைக்குன்னு ஒன்று நடக்குது. சகோதரர் ராஜசேகர் அதை பற்றி சொன்னார். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. தயவு செய்து நீங்கள் கூட வாலிபர் ஐக்கியத்துக்கு வாங்க, நான் உங்களை வரவேற்கிறேன். என்னங்க, வாலிப பிரயாயம் என்பது வெறும் அந்த 17லேருந்து 30 வரைக்கும் இல்லை, அதாவது 20லேருந்து 30 வரைக்கும் இல்லை. வாலிப பிரயாயம் என்பது ஐயா அங்கே பின்னாடி போய் கேட்டார், நான் இப்படி கை காட்டிங்கிறேன், அது வரைக்கும் வாலிப பிரயாயம் இருக்குது. சரிங்களா? சங்கீதம் சொல்கிற வாலிபன் பலவான் கையில் உள்ள ஒப்பாய் இருக்கிறான். அப்போ நீங்கள் எல்லாம் வாலிபர். ஏன் வாலிப கூட்டத்துக்கு உங்களை வர சொல்கிறேன்னா, அங்கே நாங்கள் போதனையை கற்று கொள்ளுகிறோம். போதனை எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம்? கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். அப்புறம் கேள்வி எதனால் வரும்? வசனத்தை வாசிக்கிறதுனால. வசனத்தை எப்படி கேட்க முடியும்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால்
வசனத்தை கேட்க முடியாது. அதுக்காக தான் நாங்கள் பிரசங்கித்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா, நாங்கள் யாருக்கும் இப்போ கேள்வி வரதில்லை. எல்லாம் நம்ம படித்தவர்கள். யாருக்கு கேள்வி வரும்? தெரியாதவங்களுக்கு தானே கேள்வி வரும். இப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறது இல்லை? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஒருத்தன் அமைதியாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, இல்லை அதாவது யார் கேள்வி கேட்க மாட்டான்? எல்லாம் தெரிஞ்சவன் கேள்வி கேட்க மாட்டான், இல்லைன்னா தெரியாதவன் கேள்வியே கேட்க மாட்டான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தீங்கன்னு பாருங்கள். விசுவாசம் கேள்வினால் வரும். இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஆண்டவர் உங்களுடைய திருச்சபையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் வந்து ஐயா எனக்கு கடவுளை பற்றி தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்கன்ட்டு கேட்டிருக்கீங்க? இல்லை, நீங்கள் அப்படி கேட்பீர்களானால் நீங்கள் போதனையில் வளருங்க. ரெண்டாவது, அவர்கள் ஐக்கியத்தில் அந்யோன்யத்தில் தரித்திருந்தார்கள். சரிங்க, நான் உறவுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அது ரொம்ப முக்கியம். ஏனம்மா, இந்த உறவு தான் ஆதி திருச்சபையை கட்டுக்கோப்பான திருச்சபையாக, ஆதி திருச்சபை பலமுள்ள திருச்சபையாக வளர்த்தது இந்த உறவு தான். அவங்க உறவுக்காக என்ன பண்ணாங்க? நீங்கள் பிற்பாடு இங்கே படிச்சிங்கன்னா அந்த 44 படிங்களேன். 44, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அந்த உறவு என்ன பண்ணிச்சு? அவங்க உறவை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க உறவை எப்படி வெளிப்படுத்தினாங்க? பொதுவாக சகலத்தையும் விட்டு இன்னைக்கு அந்த உறவு இருக்குதா? பாஸ்டர் ப்ராக்டிக்கலாக பேசுங்க பாஸ்டர், நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு எப்படிங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றீங்களா? நம் திருச்சபை வளராது. அந்த திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சபையின் உறவு மிக அவசியம், என் உடைமை அவசியம் இல்லை. உங்களுக்கு கேட்குறது ரொம்ப கடினமாக இருக்கலாம் இந்த உபதேசம். இந்த கடினமான உபதேசத்தை நம்ம எங்கே படிக்கிறோம்? வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கிறோம். இன்றைக்கு திருச்சபை அந்த உறவை மறந்து போனது. சரிங்களா? சரிங்க, எதுலாம் உறவு இல்லை? நம்ம உறவு, அதாவது ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப்னுவாங்க. வாட் இஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் ஃபெலோஷிப் இஸ் நாட், அதாவது ஐக்கியம் அல்லாதது என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுலாம் நல்லது இல்லைன்றது நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது எதுலாம் ஐக்கியம் கிடையாது. முதலாவது, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் ஃபெலோஷிப். அதாவது நட்புறவு என்பது உறவு அல்ல. இந்த உலகத்தில் நட்புன்றது ஒன்று, நமக்கு நட்பு வட்டாரம் இருக்குது அல்ல. நிறைய பேருக்கு வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் கூட வீட்டுக்கு கூட ஆண்கள் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதை விட நட்பு முக்கியம். நண்பர்களோடு சுற்றி கொள்வாங்க. இல்லை, மனைவி கேட்பாங்க வீட்டுக்கு வாங்கியா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற ஹேங்கிங் அவுட்டுன்னுவாங்க. ஸோ அதாவது சுற்றி திரிகிற இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தின் நட்பு திருச்சபையின் உறவு அல்ல. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நட்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல, அது இங்கே செஞ்சோன்னா அது ஐக்கியம் கிடையாது. அது இங்கேயும் செய்ய முடியுமே. அங்கே போய் சுற்றுற மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியும்? சுற்ற முடியும், பேச முடியும், இல்லை ஒருவரோடு ஒருவர் சாட் பண்ண முடியும். அது ஐக்கியம் அல்ல. ஏன்னாங்க இந்த உலக பிரகாரமான நட்பை கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை கிடையாது. நமக்கு வேத வசனம் தேவை கிடையாது. ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற எய்திஸ்ட், அவன் பேர் என்னங்க, நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? கடவுள் மறுப்பாளன். இல்லை, கடவுள் மறுப்பாளன் கூட என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல நட்புறவை என்ன பண்ணலாம்? வைக்க முடியும். ஆனால் அவர்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தை, ஆவிக்குரிய உறவை அவர்கள் என்ன பண்ண முடியும்? கட்ட முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய உறவை கடவுள் எங்கே அமைத்திருக்கிறார்? எங்கே அமைத்திருக்கிறார்? சபையில். இப்படி சபையில் சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரீங்க. சபையில் பாஸ்டர்னு சொல்கிறவங்க எப்போ வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரீங்க. நல்லா இதே பழக்கத்தை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்கள் வீட்டுக்கு போய் பாருங்களேன். நான் ஐயம்மார் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டுக்கே போகாமல் ஞாயிற்றுக்கிழமை போங்க, உங்கள் வீட்டார் எப்படி உங்களை வரவேற்பாங்கன்னு நீங்கள் பாருங்களேன். எப்படி முதல்ல வீட்டம்மா சொல்லுவாங்க, யார் நீன்னு கேட்போம்.
கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இத்தனை நாள் எங்கே போயிருந்த? அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு எங்கள் உறவு முக்கியம் இல்லைல்ல, ஒரு வாரம் எங்கேயும் போனல, இன்னைக்கு மட்டும் ஏன் வந்த? இன்னைக்கு தான் எங்கள் உறவு முக்கியம் பட்டுச்சா? அந்த மாதிரி தாங்க நம்ம திருச்சபை உறவு இருக்குது. இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் என்னை கேட்கலாம், ஒருவேளை முடிஞ்ச பிறகு கேட்கலாம், இப்போ கேட்க முடியாது. நம் உறவு என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்டப்படுவது அல்ல, கட்டப்படுகிற உறவு அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இரு திறத்தாராய் இருந்த நாம் நம்ம மாறி இருக்கிறோம் ஒரே திறத்தாராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஜாதிக்கு ஒரு திருச்சபை இருக்குது இல்லை, இது பேர் உறவா? ஒருவேளை ஜாதி இல்லாத திருச்சபையா இருந்தாலும் அந்த திருச்சபையில பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் என்கிற ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது பேர் உறவா? இந்த உறவை வேதம் கற்றுக் கொடுக்கிறதே இல்லைங்க. வேதம் கற்றுக் கொடுக்கிற உறவு நீங்கள் இந்த திருச்சபையில் அவர்கள் கபடம் இல்லாதவர்களாய், இந்த வார்த்தை படிக்கிறீங்களா? எங்கே படிக்கிறோம் அந்த வார்த்தை? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், கபடமில்லாத இருதயம். ஒரு உறவு வளர என்ன இருதயம் அவசியம்? அந்த இருதயத்தில் கபடு இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, எங்கே இருந்து பாவம் பிறக்குது? இருதயத்திலிருந்தே. இருதயம் ஏசியாவில் படிக்கிறோம் எப்படி? மகா திருக்குள்ளதும் கேடுள்ளமான இருதயம். அந்த இருதயம் ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு என்ன இருதயமா இருக்கணும்? எந்த கள்ள கபடம் இல்லாத. நம்ம என்ன சொல்றது தெரியுமா? அந்த கள்ள கபடம் இல்லாதவங்களுக்கு நம்ம வைக்கிற பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? பொழைக்க தெரியாதவன். நம்ம இந்த உலகத்தில் வைக்கிற பேர் என்னமா? என்ன இது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வந்துச்சு இல்லை, உனக்கு கொஞ்சம் வச்சுக்கணும்ல. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி இல்லை, எல்லாவற்றையும் விற்று பொதுவாய் அனுபவித்தார்கள். இதான் உறவின் மேன்மை. இந்த உறவை திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உறவை வளர்க்க தான் தன் உயிரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? உங்களுக்குள்ள பிரிவு இருக்கணும், உங்களுக்குள்ள போட்டி இருக்கணும், உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கணும், உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு. அதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாதுன்ற. ஆக உறவு மிக அவசியம். ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் திருச்சபையை வளர்க்க முடியாது. நீங்கள் ஆராதனை செய்யலாம், நீங்கள் வொர்ஷிப் பண்ணலாம், நீங்கள் மீட்டிங்ஸ் நடத்தலாம், எல்லாம் நடத்தலாம். ஆனால் அதனுடைய முடிவு உறவாக இருக்க வேண்டும். அந்த உறவு இல்லைன்னா நீங்கள் வளர முடியாது. அப்போது உறவு என்பது நட்பு கிடையாது, சரிங்களா? ஐக்கியம் என்பது நட்பு கிடையாது. இந்த ஐக்கியம் என்பது ஆண்டவர் அருளுகிற உன்னதமான உறவு, கிறிஸ்துவுக்குள்ளான உறவு. கிறிஸ்துக்குள்ள. ஏன்னா வேதவசனம் சொல்லுதுங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இல்லைங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் என்ன? இப்போ நம்ம உறவு யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை பேர் திருச்சபை மக்களோடு வைத்திருக்கிற உறவை காட்டிலும் உலக மக்களோடு உறவு வைத்திருக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம், அவங்க எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சொந்த அண்ணன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் உலகத்தார். அவங்கள தான் வேதம் இருள்னு குறிப்பிடுது. இல்லை உங்களுக்கு விளங்குதுங்களா? யார் இருள்? உலகத்தான். அதில் எல்லாரும் அடங்கிடுவாங்க, உங்கள் ரத்த சொந்தங்கள்லாம் அடங்கிடும். ஆனால் யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த ரத்த சொந்தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு தான் என்ன பண்ணுறீங்க? முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. ஆகவே உலக உறவு உன்னத உறவு ஆகாது. உன்னத உறவு என்பது திருச்சபையிலே ஆண்டவர் அருளி இருக்கிறார். அதை வளர்க்க நீங்கள் பிரயாசப்படுங்க. அதற்காகவே ஆண்டவர் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு சபையில் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் சபைக்கு வந்து வாழ வேண்டும், சபையில் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பி கூட அவங்களால வர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியும், ஐயா நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் உட்கார மாட்டேனா, எனக்கு அந்த நிலைமை வரலையே அப்படின்னு ஏங்கி கொடு. ஆனால் கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம், நீங்கள் அதனுடைய மேன்மையை மறந்துருக்கிறீங்களே இல்லை? அது என்ன வாய்ப்புங்க? இந்த திருச்சபைக்கு வருவதனாலே உங்களுடைய உறவு வளர வேண்டும். ரெண்டாவது, உறவு என்பது
உறவு என்பது வீண் பேச்சு அல்ல. காசிப். ஃபெலோஷிப் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஸ் வெல். ஃபெலோஷிப் இஸ் நாட் காசிப். அதாவது உறவு என்பது வீண் பேச்சு கிடையாது. உணர்வு இதில் சொல்லுவாங்க கிசு கிசுன்னுவாங்க. உறவு என்பது என்ன? கிசு கிசு பேசுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு எதுக்கு திரும்ப வராங்க? நாங்கள் பாஸ்டர் நாங்கள் செய்யாதலாம் நீங்கள் சொல்லிங்கிறீங்க அப்படின்றீங்களா? நான் திருச்சபையினுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட 18 வருடங்களை முடித்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் தான். இந்த 18 வருடமும் பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். திருச்சபைக்கு வருவதற்கு அவருடைய நோக்கம் என்ன? மற்றவர்களை பற்றி குறை பேசுவதற்காக. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் கண்டவர்களை சொல்லுகிறேன். உங்களை அன்போடு நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் உலக மனுஷரிடத்தில் வைத்திருக்கிற உறவானாலும் சரி, திருச்சபையில் வைத்திருக்கிற உறவானாலும் சரி, நீங்கள் அதில் வளரும் பொழுது ஒரு பாதக நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும். என்ன தெரியுமா? அவங்களோட உறவு கொள்ள நீங்கள் அவர்களுடைய தவறான காரியங்களை பற்றி காசிப், கிசு கிசு பேச வேண்டிய சோதனைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போ திருச்சபைக்கு நீங்கள் இன்னைக்கு ஏன் வராங்க? அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன பண்ணார்? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அதனால தான் பவுல் சொன்னார், வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் விலகிறீர்கள். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறார். ஐம் வெரி சாரி இல்லை, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறாரு, கிழவி பேச்சுகளுக்கு. இந்த கிழவி பேச்சு உறவை என்ன பண்ணுறோம்? கெடுத்து போட்டுரும். ஸோ பி கேர்ஃபுல். அதாவது ஐக்கியம் என்பது கிழவி பேச்சுக்கான இடம் அல்ல. பவுல் சொல்றாரு, நீங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப என்ன பேசணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை இருந்தால் அதை பேசுங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. இப்போ நம்ம எத்தனை பக்தி விருத்தி வார்த்தை பேசியிருக்கிறோம்? அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, எனக்கு 10 மணிக்கு கொடுத்தாங்க, ஆகிப்போச்சு. நான் இவ்வளோ நேரம் பேசுறது உங்களுக்கு பக்தி விருத்தியை வளர்க்கலைன்னா நான் பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்போது பக்தி பாசமாக ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நாங்கள் கேட்கிற வார்த்தையினால பக்தி விருத்தி அடைய உதவி செய்யும். எத்தனை பேர் அந்த வார்த்தை கேட்டீங்க? உங்கள் உறவு பக்தி விருத்தியை வளர்க்க வேண்டும். கெட்ட வார்த்தை வரக்கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு திருச்சபை மக்கள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ராபோஜனம் மாசம் எடுக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க. பவுல் சொன்னாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. அது உறவு கெடுத்து போட்டுரும். சரிங்க, கெட்ட வார்த்தை எங்க பேசலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போனா கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன் பிரதர். அப்புறம் பிரதர் எங்க பேசுவீங்க? வீட்டில் நல்லா பேசுவேன் பிரதர். வீட்டில் பேசுனா அங்கே என்ன உறவு இருக்குது? அங்கே கிறிஸ்துவ உறவு இல்லையா? நாங்கள் நல்லா கவனிங்க. நான் என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என் மனைவி என்கிற ஒரு ஸ்தானம் அவளுக்கு இருக்குது. 2வது ஸ்தானம் கிறிஸ்துக்குள்ள அவள் எனக்கு, நான் கணவர் ஐயா சொல்லுங்க, கிறிஸ்துக்குள்ள அவள் எனக்கு சகோதரி. கரெக்ட், பட் சரீரம் கரெக்டு, சகோதரி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு அவள் சகோதரியாக இருப்பாள். ஆனால் கிறிஸ்துவை நான் எப்படி கனப்படுத்துகிறேனோ அந்த விதமாக அவளை கனப்படுத்து. சேம் ஆஸ் வெல் நீங்களும். இன்னைக்கு எத்தனை பேர் கணவரை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? விஜயகுமாரி ஆண்டி சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் இல்லை. வேதம் சொல்லுகிறதுமா, புருஷனுக்காகவே ஸ்திரீ என்ன பண்ணப்பட்டா? கேட்கலையே. இப்போ ஸ்திரீங்களாம் என்ன ஆயிட்டீங்க? ஐயோ, எங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசினா நாங்கள் பதில் சொல்ல மாட்டோன்றீங்களா? புருஷனுக்காகவே ஸ்திரீ என்ன பண்ணப்பட்டா? படைக்கப்பட்டால். ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கான். ஆதாமுக்காக தான் ஏவாள் படைக்கப்பட்டா. ஏவாளுக்காக ஆதாம் படைக்கப்படல. ஆகவே ஆதாமுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணணும்? ஏவாள் கொடுக்க வேண்டும். அதுக்காக ஏவாளை தூக்கி போட்டு ஆதாம் மிதிக்கலாமா? இந்த விழா எலும்பு கதை உங்களுக்கு தெரியுமா? டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும். விழா எலும்பு கதை தெரியுமா? ஏன் ஆண்டவர் விழா எலும்பு எங்கே இருக்குது? நிறைய பேருக்கு விழா எலும்பு எங்கே இருக்குதுன்னு தெரியாது.
ஐயாவுடைய விழா எலும்பு அங்கே இருக்குது, என் விழா எலும்பு இன்னைக்கு வரவே இல்லை. அந்த விழா எலும்பை கேட்கல நமக்கு. வர ஐயா சொல்றாரு, வராதனால தான் தைரியமாக பேசிக்கிறார். ஐயா கண்டுபிடிச்சிட்டார் சூட்சமத்தை. இல்லைங்க, விழா எலும்பு நம்ம உடம்புல எங்கே இருக்கு? கரெக்டாக இடுப்பு பகுதியில் இருக்குல்ல. ஏன் விழா எலும்பு இங்கே இல்லை? ஏன் காலில் இல்லை? ஏன் கடவுள் இடைப்பட்ட இடத்துல இருந்து விழாவை எடுத்தார்? இந்த மனைவியானவள் விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாளானவள் இல்லை, அவள் என் தலை மேலே ஏறி ஆட கூடாது. ஐயாங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இதை சொன்னா. அதோடு நிற்கல, அவளை காலில் போட்டு மெதிச்சிடக்கூடாது. அதனால தான் நடுவில் இருந்து எடுத்தார் ஆண்டவர். நல்லா புரியுதுங்களா? ஆக கெட்ட வார்த்தை எங்க பேசக்கூடாது? எங்க பேசக்கூடாது? எங்குமே பேசக்கூடாது. அப்போதான் உங்க உறவு வளரும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதனை செஞ்சுட்டு, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் பேசிக்லி ஃப்ரம் பாரதியார் தெருங்க. இங்கே யாரும் பாரதியார் தெருல இருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் நம்ம சகோதரர் ருத்ர அவர் இருக்கிறார், ரைட். நான் என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் பாரதியார் தெருல இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் அந்நிய பாஷையில் நிரம்புவாங்க. அதை பற்றி நான் ஒன்றும் தவறு சொல்ல விரும்பலை. ஆனால் பாரதியார் தெருவில் வந்தால் வேறு பாஷையிலையும் நிரம்புவாங்க. அந்த பாஷை என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை. இல்லை, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் கிறிஸ்டினாக மாட்டோம், நாங்கள் திட்ட முடியாது மற்றவங்கள. திட்டுறதுக்குன்னு நம்ம ஆள் இருக்கிறாங்க பாரதியார் தெருவில், அவங்க வச்சு திட்டிக்கலாமா? பாருங்க, கிறிஸ்தவங்க அவங்க. இந்த கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க நம்ம திட்ட முடியாதுங்க, அவங்கள வச்சு திட்டுக்கலாம். என்ன சாபம் உங்கள்கிட்ட வராதா? நாங்கள் இந்த உறவை கெட்ட வார்த்தை என்ன பண்ணுறோம்? கெடுத்து போட்டு நல்ல வார்த்தையை பேசு. அதுக்காக நான் அப்படி எல்லாத்துலேயும் சுத்தமான இருக்கிற நான் தம்பட்டம் அடிக்க விரும்பலை. நானும் சோதனைக்குரியவன். ஆனால் சத்தியம் உண்மை. இந்த சத்தியம் எல்லாருக்கும் நம்ம வேதவசனம் சொல்லுது, வேதவசனம் இரு கருக்குள்ள பட்டயம். எங்கே கருக்குன்னா எங்கே? அதை பற்றி எங்கே படிக்கிறீங்க? கருக்குன்ற வார்த்தை எங்கே உங்களுக்கு? பனை மரத்தில் பார்த்தீங்களா? பனை மரத்தில் கருக்கு இருக்கும், கைப்பற்றா ரெண்டு பக்கமாக வெட்டும். அந்த மாதிரி வேதவசனம் பேசுகிற என்னையும் அறுக்கும், கேட்கிற உங்களையும் அறுக்கும். அதனால தான் பவுல் சொன்னார், பேசுகிறவர்களுக்கு 2 விதமான ஆக்கினை, இரட்டைத்தனையான ஆக்கினை இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எஸ்கேப்டே, நாங்கள் தான் மாட்டிக்கணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு விதத்தில் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். ஏன்னா பேசுகிற நான் முதல்ல அதை செய்ய வேண்டும். சரிங்களா? அப்போ உறவு என்பது என்ன இல்லை? நட்பு இல்லை. உறவு என்பது வீழ்பேச்சல்ல. அப்போ உறவு என்பது என்ன? ஐக்கியம் என்பது என்ன? ஐக்கியம் என்பதுங்க, நம்ம படிக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நான் அந்த ஒரு சில வசனங்களை வாசிட்டு பிற்பாடு கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம அதை குறித்து நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 4:33 நீங்கள் படிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று, அப்போஸ்தலர் 4:33 படிக்கிறோம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, எதெல்லாம் வித்தாங்களோ, நம்ம தம்பி கவனிக்கிறீங்களா? எதெல்லாம் வித்தாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். எதற்காக வைத்தார்கள்? இதோ நாங்கள் விற்று கொண்டு வருகிறது எங்களுக்கு முக்கியம் அல்ல, இதனாலே நாங்கள் அடைய போகிற உறவு தான் எங்களுக்கு முக்கியம். இதனாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க போகிற திருச்சபை எனும் உறவு தான் முக்கியம். இந்த திருச்சபை உறவை நீங்கள் முக்கியமாக கருதுறீங்களா? எத்தனை பேர் திருச்சபையாரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த திருச்சபையில் எத்தனை பேருக்கு தேவை ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்? நேற்று எனக்கு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணார். அவர் வந்து செங்கல்பட்டில் பாஸ்டராக இருக்கார். அவர் பேர் செந்தில். அவர்
ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு 1000 ரூபாய் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இப்போது பொருளாதாரம் இல்லை. ஏன்னா மாத கடைசி எல்லாருக்குமே அப்படி இருக்கும், எனக்கும் அப்படி இல்லை. ஆனால் நான் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய சம்பளம் வாங்கின பிறகு நான் அவருக்கு நிச்சயமாக அந்த பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும். என்னால் இன்னைக்கு முடியல. அப்போது என்னங்க பவுல் நம்ம வேதத்தில் படிக்கிறோம், அதாவது அழிந்து போகிற பொருட்களினாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நண்பர்களை சம்பாதிங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அழிந்து போகிற பொருட்களுக்காக அழியாத உறவை நம்ம என்ன பண்ணுறோம், துச்சம் என கருதுகிறோம். இந்த உறவு தாங்க அங்கே பரலோகத்தில் நம்மோடு கூட வரப்போகுது. உங்களுடைய தகப்பனோ தாயோ உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய உறவு, அதாவது உடன் பிறந்தவர்களோ அல்ல, ரட்சிக்கப்படாதவங்களை நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்படாத உங்கள் அப்பாவை வரப்போகிறது கிடையாது. இங்கே ரட்சிக்கப்பட்டு உங்களோடு கூட ஆராதிக்கிற இல்லை கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் தான் பரலோகத்தை உங்களோடு கூட சுதந்திரிக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட உறவை நீங்கள் வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்க. விசாரிங்க. இல்லை நிறைய திருச்சபையில் முடிஞ்ச பிறகு ஓடி போயிடுறீங்க. ஏன் ஓடி போகிறீங்க? கறி கடை மூடிடுவாங்க. கறி திங்கக்கிழமை கூட சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் உறவை வளர்க்க திருச்சபையை விட ஒரு சரியான இடம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வரல. எப்போல்லாம் வந்தாங்க? எப்போ வந்தாங்க? அனுதினமும் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உறவு வளராதுன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த உறவை வளர்க்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை போதாது. அப்போ அனுதினமும் வந்தாதான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான உறவை நான் காப்பாற்றி கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் பிரிவினை? இல்லை இவங்க வீட்டில் ஜெப கூட்டம் நடந்தால் நான் வரமாட்டேன், இவங்க வீட்டில் இது நடந்தால் நான் வரமாட்டேன். யார் சொல்றது? ஆண்டவரே, உனக்காக நான் இதை செய்தேன். எனக்காக ஆண்டவரே, உனக்காக நான் என்ன செஞ்சு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்துட்டேன். இதுக்கு பேசாமல் என்ன பண்ணிக்கலாம்? ஜாதி வித்தியாசம். இதுக்கு பேசாமல் என்ன பண்ணலாம்? ஜாதி வித்தியாசம் பார்த்துக்கலாம். இந்த தப்பு செய்யறதுக்கு நாங்கள் பாச தப்பு செய்ய சொல்கிறாரா? இல்லை. நீங்கள் எந்த வேற்றுமையும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஏங்க, உங்களுக்குள்ள ஒரு வேற பரிசுத்த ஆவியானவர், எனக்கு ஒரு வேற பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப எப்படி உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இதை சொல்லி கொடுக்குறோங்க. ரொம்ப தவறு. அதாவது ரொம்ப மோசமான எதிர்காலத்தை நாம் உருவாக்கி கொள்றோம். ஐம் வெரி சாரி. இல்லை பழைய பழமொழி சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி உறவு இருக்கட்டங்க. ஆடு பகையா, நான் என்ன சொல்றேன், ஆடு பகையாவே இருக்கக்கூடாதுன்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நானும் பகை, என் குட்டியும் பகை, என் பேர குட்டியும் பகை. அப்புறம் எங்க போவீங்க? ஆண்டவர் சொல்ல, உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். அதோட பேர் முடியல, நமக்கு ஒரு பட்டம் வர்ற அக்கிரம செய்கைக்காரரே. இதுல செய்யறவங்களாம் அக்கிரம செய்கைக்கார. யாரு நீங்க ஏன் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போல? நீங்க சொல்லுங்க, ஏன் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போல? முச்சிரன் 3ஆவது தடவை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொன்னேன்னா நீங்க திருப்பி எனக்கு கூட சண்டை வந்துரு. ஐஸ்வர்யவான் ஏன் பரலோகத்துக்கு போல? கரெக்ட், வெரி குட் பிரதர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்குது. லாசர் எங்க இருந்தான்? ஐஸ்வர்யவான் எந்த பக்கம் போயிருப்பான்? வழியா போயிருப்பான்ல. அவனை சாப்பிட்டானு கேட்டானா? அதுக்காக தான் அவனை நரகத்துக்கு கொண்டாரு ஆண்டவர். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நானே பசியாயிருந்தேன், நானே தாகமாயிருந்தேன், நானே நிர்வாணமாயிருந்தேன். ஆண்டவர் இவங்க கேட்பாங்க, ஆண்டவரே நீரே பாப்பாரு அப்படி இருந்துரு. எவன் பசியா இருந்தானோ அங்க நானே பசியா இருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்கிற கறி குழம்புல ரோட்டில் ஓரம் இருக்கிற எத்தனை பேருக்கு நீங்கள் போய் சாப்பாடு கொடுப்பீங்க? பாஸ்டர், நாங்கள் வாங்குறதே 1/4 கிலோ. அது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டுக்காருக்கே பத்தாது.
ஏன் நம்ம பழைய திருச்சபைகள் முறைமைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். இன்றைக்கி திருச்சபை அந்த தரிசனத்தை இழந்துருச்சு. பழைய திருச்சபை என்னன்னா ஒரு ஹாஸ்டல் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அப்புறம் அங்கே தையல் வகுப்பு இருக்கும், அங்கே இரவு பாடசாலை நடக்கும். இன்றைக்கி சபையில் என்ன நடக்குது? ஆராதனை மட்டும் நடக்குது. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, போங்க, வேற ஒன்றும் நடக்காது. சமூக சேவை என்பது இனி திருச்சபை மறந்து போனது. அதனால நமக்கு என்ன இல்லை, உறவின் மேன்மையை நம்ம மறந்துட்டோம். அன்றைக்கு திருச்சபையார் எல்லாத்தையும் விற்று, பணக்காரர்கள் எல்லாத்தையும் விற்று யார் கொடுத்தாங்க? திருச்சபையில் இருக்கிற ஏழைகளும் நான் அனுபவிக்கிற அதே செல்வத்தை, நான் அனுபவிக்கிற அதே சுதந்திரத்தை என் சக விசுவாசியாகி ஒரு ஏழை விசுவாசியும் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கலைன்றது தான் ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட பெரிய முதல் சண்டை. ஆதி திருச்சபையில் என்ன நடந்து தெரியுமா? முதல் சண்டை என்ன நடந்து? விதவைகளும் திக்கற்றவர்களும் சரியாய் விசாரிக்கப்படவில்லை. அதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. நம்ம இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு போயின்னுக்கிறோம். சபையில் வந்த முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்கள விசாரிக்கலையே. அவங்கள விசாரிக்கிறதுன்னு ஒரு ஆள் போடுங்கண்ணா. அவங்க பேர் தான் டீக்கன். ஐயா, எங்க டீக்கன் மாருங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேரை நீங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள்? உதவிக்காரர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் விசாரிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டார்கள். விசாரிங்க, முடிஞ்ச உடனே திருச்சபையாரை விசாரிங்க, அப்பதான் உறவு வளரும். இந்த உறவை வளர்க்கவே ஆண்டவர் தம் உயிரை தத்தம் செய்தார். உறவு இல்லை என்றால் திருச்சபை வளராது. ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் பெற்றிருக்கிற உன்னத உறவாகிய திருச்சபை உறவை நாங்கள் வளர்க்க எங்களை நீர் உணர்த்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். என்னையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.